ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற பிராட்வே அப்படிங்கிற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எந்த ஸ்ட்ரீட்டில் எந்த பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்ட் ஸ்ட்ரீட். மின்ட் ஸ்ட்ரீட்டில் என்னெல்லாம் கிடைக்கும்? சவுகார்பேட்டையில் பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஸ்ட்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்ட் ஸ்ட்ரீட்டு தான். ஏன் தெரியுமா? இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நிறைய பொட்டிக்ஸ்லாம் இருக்குது. பிரைடல் லெஹங்காஸ், ஃபேஷன் ஜுவல்லரி, ஃபேன்சி சாரீஸ், ப்ளவுஸ் ஆரி ஒர்க், குர்த்தீஸ், வெட்டிங் கவுன்ஸ், டிசைனர் சாரீஸ், ரெண்டல் பிரைடல் ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்லரிஸ், மேட்சிங் ப்ளவுசஸ், மெஹந்தி ஆர்டிஸ்ட், குழந்தைகளுக்கான ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ், சல்வார், சுடிதார்ஸ், குர்த்தீஸ், அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ், பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாமே ஹோல்சேல்லையும் கிடைக்குது, ரீட்டெயில்லையும் கிடைக்குது. ஸோ நீங்கள் பொட்டிக் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடோன் ஸ்ட்ரீட். இந்த குடோன் ஸ்ட்ரீட்லேயும் டெக்ஸ்டைல் சம்பந்தமான கடைகள் தான் அதிகமாக இருக்குது. ஷர்ட்டிங், சூட்டிங், சுடிதார் மெட்டீரியல்ஸ், குழந்தைங்களுக்கான கிட்ஸ் வேர் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்லேயும் கிடைக்குது. சுடிதார் டாப்ஸ், நைட்டிஸ் இங்கே அதிகமாகவே டீலர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில்க் சாரீஸ், பட்டு பாவாடை இதெல்லாம் இங்கே கிடைக்கும். இங்கே அதிகமாக ரீட்டைல் கடைகளும் இங்கே அதிகமாக இருக்குது. லுங்கீஸு, சாரீஸு எல்லாமே இங்கேயும் கிடைக்குது. 150 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு டாப்ஸ்லாம் கிடைக்கும். 200 ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு சாரீஸ்லாம் கிடைக்கும். 500 ருபீஸுக்கு 3 நைட்டிஸ் அந்த மாதிரிலாம் கூட இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த தெருவில் முதல்ல நுழையும் போது ஒரு 10 கடைகள் நல்ல பெரிய பெரிய கடைகளாக இருக்குது. அதுக்கப்புறம் போக 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 சின்ன சின்ன கடைகளாக ஆயிரும். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பெரிய கடைகளில் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து சின்ன கடைகள்லையும் போய் பாருங்கள். நல்ல மெட்டீரியல்ஸும் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நாம் வந்திருக்கிற ஸ்ட்ரீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தப்பா நாயக்கர் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டில் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான எல்லா பொருட்களும் கிடைக்குது. லைட்ஸு, எல்இடி, சீரியல் லைட்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் கிடைக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஒரு எலக்ட்ரிக்கல் பஜார்னு சொல்லலாம். இந்த கோவிந்தப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரீட், முக்கியமான ஸ்ட்ரீட், காசி செட்டி தெரு. இந்த காசி ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டாய்ஸ், பிளாஸ்டிக் ஸ்டேஷனரிஸ் இதெல்லாம் கிடைக்கும். கிஃப்ட் ஐட்டம்ஸு எல்லாமே பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் தான் கிடைக்கும். பாருங்கள், பிளாஸ்டிக் பக்கெட்லேருந்து, மக்கிலேருந்து பிளாஸ்டிக் சம்பந்தமான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். ஹோல்சேல்லையும் கிடைக்கும், ரீட்டைல்லையும் கிடைக்கும். வரிசெல்லாம் செய்யக்கூடிய தட்டுக்கள், பிளாஸ்டிக் கூடைகள், அம்பர்லா, இந்த மாதிரி டாய்ஸ், பிளாஸ்டிக் டாய்ஸ்லாம் இங்கே தான் கிடைக்குது. அதுக்கு பக்கத்திலே இருக்கிற ஸ்ட்ரீட் தான் நாராயண முதலி ஸ்ட்ரீட். இந்த தெருவில் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. இந்த கோயில் வாசல்களெல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரியான கடைகள் எல்லாம் இந்த தெருவில் தான் இருக்குது.
இமிட்டேஷன் ஜுவல்லரி, வளையல் கடை, கார்ப்பரேட் கிஃப்ட்ஸு, ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான ட்ராஃபீஸ், எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ், லேஸு, கூட பின்னக்கூடிய அந்த வயர்ஸ், லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸு, குழந்தைங்களுக்கான டாய்ஸு எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் கிடைக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் 5 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி வாங்கினா தான் கொடுக்குறாங்க. ஹோல்சேல் மட்டும்தான். ரீட்டெயிலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நாம் வந்திருக்கிற இந்த ஸ்ட்ரீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூக்கடை பஜார். இங்கேயே ரெடிமேட் மாலைகள்லாம் கிடைக்குது. பூக்கடைகள் வைத்திருக்கிறவங்க வந்து பூலாம் வாங்கிட்டு போகிறாங்க. கல்யாணத்துக்கு அந்த பெண்ணுக்கு ஜடை அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரெடிமேடாகவே வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி நடந்து போகும் பொழுதே அவ்வளவு வாசனையாக கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, சும்மா ஒரு விசிட் போயிட்டு வாங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் பார்க்குற இந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரிங்கர் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டில் பேக்ஸ், லேடிஸ் செப்பல்ஸ், ஷூஸ், அதுக்கப்புறம் பெல்ட்ஸ் இது எல்லாமே கிடைக்குது. லெதர் குட்ஸும் கிடைக்குது. ஆனால் பெரும்பாலான கடைகள் வந்து ஹோல்சேல் தான் பண்ணுறாங்க. 1-2 கடைகள் ரீட்டெயிலும் இருக்குது. உங்களுக்கு லேடிஸ் செப்பல்ஸ் ஹோல்சேல் மார்க்கெட்டு தேடுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போங்க.
அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் வந்து ஆண்டர்சன் ஸ்ட்ரீட். இந்த ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் வெட்டிங் கார்ட்ஸ், தாம்பூல பைகள், அந்த ரிட்டன் கிஃப்ட் போட்டு கொடுக்குற பேக்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். அது போக பேப்பர் ஸ்டோர், ஸ்டேஷனரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். டைரிஸ், கேலண்டர்ஸ் கூட கிடைக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்ட்ரீட் மலையப்பெருமாள் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் டெக்கரேஷன்ஸ்க்கு உண்டான திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ், தீபாவளி டெக்கரேஷன்ஸ், பார்ட்டி டெக்கரேஷன்ஸ், பர்த்டே டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் நீங்கள் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மலையப்பெருமாள் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க. அங்கே தான் நிறைய டெக்கரேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட டீலர்ஸ்லாம், கடைகள்லாம் இருக்குது. ஹோல்சேலும் இருக்கிறாங்க, ரீட்டைலர்ஸும் இருக்கிறாங்க. அதோட பேக்கிங் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க அதே ஸ்ட்ரீட்டில். பிளாஸ்டிக் பேக்கிங் மெட்டீரியல்ஸ், ஜூட் பேக்ஸு இதெல்லாம் இங்கே கிடைக்கும். பக்கத்து ஸ்ட்ரீட்டு தான் அப்படிங்கிறதுனால இங்கேயும் இந்த வெட்டிங் கார்ட்ஸ்லாம் கூட கிடைக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது ஸ்ட்ரீட்டில் இது பிராட்வே ரோடு. இந்த பிராட்வே ரோடில் உள்ள நுழையும் போது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கடைகள் நிறைய இருக்குது. கண் கண்ணாடிகள் இங்கே கிடைக்கும். அதிலிருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே இன்ஜினியரிங் டூல்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஹார்ட்வேர் கடைகள், இண்டஸ்ட்ரி சேஃப்டி ஐட்டம்ஸு, பைசைக்கிள் டீலர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஹோல்சேல் கடைகளும் இருக்குது, ரீட்டைல் கடைகளும் இருக்குது. ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின்ஸு, கியர்ஸு, லாக்ஸ்லாம் கிடைக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்னொரு தெரு என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட், கொத்தவால் சாவடி அப்படிங்கிற காய்கறி மார்க்கெட் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இதில் காய்கறிகள், அரிசி, பருப்பு, எண்ணெய், இது மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம், ரீட்டெயில்லையும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்ஸ், நட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். பாரிஸ் கன்ஃபெக்ஷனரி அப்படிங்கிற அந்த கம்பெனி இருக்கிறதுனால பாரிஸ் அப்படிங்கிற பெயர் அந்த பகுதிக்கு வந்தது. பிராட்வே அதுதான் அந்த பகுதி. பக்கத்துலேயே சவுகார்பேட்டை இருக்குது. இது எல்லாம் உள்ளடக்கிய இந்த பகுதியில் என்னென்ன கடைகள் இருக்குது, அதில் என்னென்னலாம் விற்பனையாகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.